குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி மார்க்கெட்டு நம்மளோட லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆச்சுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு லெவல்ஸ் தரேன் சார். நிஃப்டி வந்து 25,840 பிரேக் பண்ண அப்சைன்னு சொல்லியிருந்தேன். 25,600 பிரேக் பண்ண டவுன் சைன்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் ஓப்பன் ஆனது 25,653.30. ஹை பார்த்தீங்கன்னா 25,653.30 தான் சார். லோ பார்த்தீங்கன்னா 25,494.35. ஆனால் நம்மளோட லெவல்ஸ் வந்து மார்னிங் வந்து ட்ரேடு பண்ண முடியாது சார். ஒரே இதில் ஓப்பன் ஆனதுமே கீழே போயிடுச்சு. அது ஒர்க் ஆகலை. 2 மணிக்கு தான் சார் திரும்ப வந்து கால் ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஆக்டிவேட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா சார் மேக்ஸிமம் லோ பார்த்தீங்கன்னா 25,494.35. ஒரு 106 பாயிண்ட் கிடச்சிருக்கு சார். இது வந்து மார்னிங் ட்ரேடிங்கில் ட்ரேடு பண்ணவே முடியாது. ஸ்க்ரீனில் பார்க்கலாம் ஓகேன்னு சொல்ல, பட் ட்ரேடு பண்ண முடியாது. இதை நிஃப்டி பொறுத்தளவு ஓகே. பேங்க் நிஃப்டி பொறுத்தளவு கால் ஃபெயில் சார். மார்க்கெட்டு 60,380 பிரேக் பண்ண அப்சைடுன்னு சொல்லியிருந்தேன். 59,640 பிரேக் பண்ண டவுன் சைடுன்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் ஓப்பன் ஆனது 60,093.30. ஹை பார்த்தீங்கன்னா 60,107.50. லோ பார்த்தீங்கன்னா 59,594.60. நம்மளோட லெவல் வந்து இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி பொறுத்தளவு ஃபெயில் சார், ஒர்க் ஆகலை. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் அதே நிஃப்டி மாதிரியே தான் சார். மார்க்கெட்டு வந்து ஓப்பன் ஆனது 83,494.49. ஹை பார்த்தீங்கன்னா 83,539.93. லோ பார்த்தீங்கன்னா 82,898.31. பட் நம்மளோட லெவல் மார்னிங்கில் ஒர்க் ஆகலை. ஓப்பன் ஆனாலே மார்க்கெட் கீழே போயிடுச்சு. அந்த இதில் வந்து சும்மா ஸ்க்ரீனில் வார்த்தைக்கு சொல்ல, பட் ட்ரேடு ப்ராக்டிக்கலாக பண்ண முடியாது. அதுவும் 2 மணிக்கு தான் சார் மறுபடியும் கால் ஆக்டிவேட் ஆச்சு. ஆக்டிவேட் ஆகிட்டு லோ பார்த்தீங்கன்னா 83,132 வரைக்கும் கீழே வந்திருக்கு. ஒரு 162 பாயிண்ட்டு. இது வந்து நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணால் இந்த 2 ட்ரேடும் நம்ம பண்ணியிருக்கலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை கால் ஃபெயில். ஏன்னா காலையில் ஓப்பன் ஆனோடனே கீழே போகும்போது யாரும் ட்ரேட் எடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 50 மினிட்ஸ் வெயிட் பண்ணி தான் சார் பண்ணணும். பட் அந்த சான்ஸ் வந்து இன்றைக்கி ரெண்டுக்குமே நிஃப்டிக்கும் இல்லை, சென்செக்ஸுக்கும் இல்லை. பேங்க் நிஃப்டி கால் வந்து ஆக்டிவேட் ஆகி ஃபெயில் தான் சார். அது ஒன்றும் யூஸ் இல்லை. இதுதான் சார் இன்னத்தோட பொசிஷனு. நாளைக்கு ட்ரேடு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கான்ட்ராக்ட் எக்ஸ்பிரி ஆக போகுது, ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நாளைக்கு ட்ரேடு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும் சார். கரண்ட் கான்ட்ராக்ட் எடுக்காதீங்க, நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் எடுங்க. இந்த சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும். நான் போடக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் கொடுங்க. நிஃப்டி வந்து 25,660 பிரேக் பண்ணால் அப்சைடு, 25,490 பிரேக் பண்ணால் டவுன் சைடு. நிஃப்டி வந்து இன்னைக்கு க்ளோசிங் ஆனது 25,585.50. பேங்க் நிஃப்டி 60,150 பிரேக் பண்ண அப்சைடு, 59,600 பிரேக் பண்ண டவுன் சைடு. மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 59,863.35. சென்செக்ஸு 83,550 பிரேக் பண்ண அப்சைடு, 82,900 பிரேக் பண்ண டவுன் சைடு. மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 83,246.18. நாளைக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் சார் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து கண்டிப்பாக கீழே தான் சார் வரப்போகுது. மேலே வந்து சான்ஸ் ரொம்ப கம்மி. பட் இருந்தாலும் நம்ம நாளைக்கு மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் சார். அதுக்கு நான் ஒரு கீ லெவல் கொடுத்துருந்த போன லாஸ்ட் வீடியோவில், அதாவது 25,975 பிரேக் பண்ணால் மார்க்கெட் அகைன் வந்து அப்சைட் ஆகுன்ட்டு. பட் அந்தளவுக்கு போகிற சான்சஸ் கிடையாது. இருந்தாலும் நான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார். நாளைக்கு லெவல்ஸ் கொடுத்துட்டேன். நாளைக்கு ஈவினிங் வெயிட் பண்ணலாம். ட்ரேடு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் சார். ஸ்டாப் லாஸு இது எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணி பண்ணுங்கள் சார். மார்க்கெட் நம்ம ஏதாவது ஒருத்தர் வந்துடும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் ட்ரேடு பண்ணாதீங்க. லார்ஜ் சைஸு ஒரே மாதிரி எடுத்து ட்ரேடு பண்ணுங்கள் சார். ரெண்டாவது, ஆப்ஷன் செல்லிங்கில் பண்ணுறீங்கன்னா, யாராவது பண்ணுறீங்க இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சார். அதுக்கும் ஆப்ஷன் செல்லிங்க்கும் நான் லெவல்ஸ் கொடுக்குறேன். பட் இது ஒரே வீடியோவில் ரெண்டையும் கொடுத்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. நாளைக்கு ஈவினிங் மீட் பண்ணலாம் சார். தேங்க்யூ.